சார் இப்போ இண்டிகோட சிஇஓ பீட்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா படிப்படியாக இயல்பு நிலை திரும்பும். இனிமேல் இந்தியா மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை பெறும் மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை வந்துரும்ல சார், நம்மளை விட்டா இங்க ஆள் கிடையாது அப்படி. ஆமா, இது முதலாளிக்கு நம்பிக்கை வரும். அரசாங்கம் இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டு சென்னையில இருந்து ஒரு பைலட் வந்து பிளைட் எடுத்துட்டு அமெரிக்கா போறாருன்னா திருப்பி அவர் அங்கிருந்து இங்க கிளம்பி வர்றாருன்னு வச்சுக்கலாம், திருப்பி உடனே டியூட்டி போட்டு அவர் பார்ப்பாரு. முன்வைக்கிற இண்டிகோ மட்டுமா இல்ல எல்லா விமானத்துல? இது இண்டிகோன்னு சம்பந்தம் கிடையாது. இது இந்த ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றதே ஒரு பெரிய ஒரு கேம்லிங் மாதிரி தான் இருக்கும். 2 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணா ஒரு ரேட்டு, ஃபெஸ்டிவல் முடிஞ்சு அடுத்த நாள் புக் பண்ணா ஒரு ரேட்டு. இப்போ இண்டிகோ மட்டும் எடுப்பதற்கான காரணம் என்ன சார்? இல்ல, இண்டிகோல என்னன்னா இது ப்ராப்பரா அவங்க ஃபாலோ பண்ணல. இந்தியாவில் இன்னைக்கு மோனோபொலினா இண்டிகோ தான். மக்கள் அதிகமா விரும்பி எடுக்க சேவைன்னு பார்த்தா இண்டிகோ விரும்பி எடுக்கிற சேவை அதுக்கு வழியெல்லாம் போறாங்க. இந்த சட்டம் உங்களுக்கு நாங்க தளர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி தளர்த்தப்பட்ட என்ன அர்த்தம்? நாங்க பயந்துட்டோம். தனியார் நிறுவனத்திற்காக அரசாங்கம் இறங்கி வந்திருக்கு. இது வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? கண்டிப்பாக இது ஒரு சாம்பிள். உலகத்துல 150 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு சொந்தமா ஒரு பிளைட் சர்வீஸே இல்ல. ஜிஎஸ்டி போடுறீங்க, எஸ்டிடி போடுறீங்க, என்னென்ன டாக்ஸோ போடுறீங்க, இன்கம் டாக்ஸ் வசூல் பண்றீங்க. ஒருத்தவங்க பேங்க்ல போய் 1 லட்ச ரூபா பணம் எடுத்து கரெக்டா பிடிச்சிருங்க, 1 லட்ச ரூபா எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கரெக்டா இருக்கு. அப்போ ஒரு அரசாங்கம் நினைச்ச இத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏர் இந்தியாங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு. எத்தனை வருஷமா அரசாங்கம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு, வெற்றிகரமா தானே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஏன் நீங்க தனியார் வாக்குனீங்க? இன்னைக்கு லக்ஸுரி மட்டும் கிடையாது, அவசர தேவைகளுக்கு பயன்படுத்த முடியல. ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி. இந்தியாவில் சொந்தமா நமக்கு ஃபிளைட் சர்வீஸ் கிடையாது, ஏர்போர்ட் கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. எதுக்கு இருக்கிறாரு? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலோட யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகா சுபேர் அவர்கள். வாங்க அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். விமான சேவை எப்பயுமே இந்த ஏரோப்ளேன் பயணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் சந்தோஷம் வரும். ஏரோப்ளேன் போறேன்னா ஒரு பெரிய ஆளா பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணங்கள் சில பேர் இருக்கும். அது ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்போ ஏரோப்ளேன் ஒரு பொதுவாகிடுச்சு, யாரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த ஒரு விஷயத்தை கொண்டு இண்டிகோ தான். ஏன்னா நிறைய ஏரோப்ளேன்ஸ் அதிகமான கட்டணங்கள் விதிக்கும் போது இவங்க கொஞ்சம் கம்மியான, இல்லை நீங்க என்னோட விமான நிலையத்துக்கு வரீங்கன்னா இந்த ஏரோப்ளேன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்மியான சேவை தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அந்த இண்டிகோ சேவையாலே நாடே ஸ்தம்பித்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆகுமே. நிறைய மக்கள் குமுறுறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு. என்ன நடந்திருக்கு சார் ஃபர்ஸ்ட் இதுல? இல்ல, இண்டிகோ கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். ஒரு டொமஸ்டிக்காக தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. உள்நாட்டு சேவைகளை மட்டும் தொடர்ந்து பண்றாங்க. குறைந்த அளவுல டிக்கெட் ஃபேரை போட்டு தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஏர்லைன்ஸ் இருந்துச்சு டொமஸ்டிக். கிங்ஃபிஷர் இருந்துச்சு, ஸ்பைஸ் ஜெட் இருந்துச்சு, ஜெட் ஏர்வேஸ்னு ஒன்று இருந்துச்சு. நிறைய டொமஸ்டிக். இதெல்லாம் தனியார் வசமாக இருந்தது. அது எல்லாமே தனியார் தான், இதுவும் தனியார் தான். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல சில பேர் நடத்த முடியாம மதுரையை சேர்ந்த ஒரு பிரபல தொழில் பேரமௌண்ட் ஒன்று நடத்தினார். அதுவும் கூட பெரிய அளவில் லாஸ் ஆச்சு. இப்படி ஒட்டுமொத்தமாக பிரைவேட் ஏர்லைன்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இண்டிகோ மட்டும்தான் தாக்கு பிடிச்சி நின்றுச்சு. அங்கே இண்டிகோவில் என்ன பண்ணுறாங்கன்னா வேற நாடுகளில் 20 வருஷம் 30 வருஷம் ஓடின ஃப்ளைட்டை வாங்கிட்டு அதை கொஞ்சம் பட்டி டிங்கிறீங்களாம் பார்த்து ஏறக்குறைய குறைவான கட்டணத்தில் ஒரு டொமஸ்டிக் உள்நாட்டு சேவைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் அவங்களோட ஃப்ளைட் சர்வீஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட நாடுகள்லையும் அவங்க ஃப்ளைட் சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்க இண்டிகோவை தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பிரைவேட் ஏர்லைன்ஸுங்கிறதே இன்னைக்கு வேற எதுவுமே இல்லை. இண்டிகோ அண்டு ஏர் இந்தியா 2 தான் இன்னைக்கு ஏர்லைன்ஸ்ன்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. மற்ற நிறுவனங்கள்லாம் கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி போய்கிட்டு இருக்க இண்டிகோ தான் கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி டிக்கெட் எடுத்துகிட்டு போன எல்லாருக்கும் ஏர்போர்ட்டில் கேன்சல்றாங்க. கேன்சல்னு எல்லாம் நினைக்கிறாங்கன்னா இந்த ஏதாவது ஒரு மழை பெஞ்சிருக்கும், இல்லாட்டி வானிலை மாற்றமாக இருக்கும், இல்லாட்டி ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க ஃப்ளைட் கேன்சல் நினைச்சாங்க. பார்த்தா ஒட்டுமொத்தமாக ஒன் பை ஒன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸுமே அவங்க கேன்சல் பண்ணுறாங்க. அவங்க முதல்ல சொல்லப்பட்ட காரணம் டெக்னிக்கல் இஷ்யூ, அப்புறம் வானிலை இஷ்யூ அந்த மாதிரின்ற சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா கண்டினியூ ஆகிட்டே போகுது. அந்த கேன்சலேஷன் கண்டினியூ ஆகிட்டே போகுது. மக்கள்லாம் பெரிய போராட்டத்தில் இறங்குறாங்க, ஏர்போர்ட்டில் போய் அடிச்சுன்னு இருக்கிறாங்க, கதறாங்க, வாக்குவாதத்துக்கு வர்றாங்க, சண்டைக்கு வர்றாங்க. கனெக்டிங் ஃப்ளைட்டில் மாட்டிக்கிட்டாங்க. வெளிநாட்டு பயணிகள் போக முடியல, திருமணத்துக்கு போக முடியல, மருத்துவ சிகிச்சைக்கு போக முடியல. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் ஃப்ளைட் சர்வீஸில் ஃப்ளைட்டில் போகிறது அப்படிங்கிறது ஒரு லக்ஸுரியா, ஒரு எலக்ட் பீப்புள்ஸ் மட்டும்தான் அப்படின்ற காலம் மாறி இன்னைக்கு எல்லாருமே ஓரளவுக்கு. ஆனால் அதை மாற்றினது இவங்க தான் பார்க்கலாம். இல்லை, இவங்க இல்லை, பிரைவேட் ஏர்லைன்ஸ் எல்லாமே மாற்றினாங்க. எல்லாருமே ஏர் இந்தியா அதே கொடுக்குறாங்க. இப்போ இங்கே உதாரணத்துக்கு இங்கேருந்து மதுரைக்கு ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா ஒரு ட்ராவல் பண்ணால் ஒரு 8 மணி நேரம் போகணும்.
ஆனால் ஃப்ளைட்டில் போகிறப்ப வந்து அது டிக்கெட், இந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதே ஒரு பெரிய வந்து ஒரு கேம்லிங் மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த நகை கடையில் நகை வாங்குற மாதிரி தான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணால் எப்படி, செவ்வாய்க்கிழமை புக் பண்ணால் ஒரு ரேட்டு, 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணால் ஒரு ரேட்டு, ஃபெஸ்டிவல் முடிஞ்சு அடுத்த நாள் புக் பண்ணால் ஒரு ரேட்டு, ரொம்ப சீசன் டைமில் புக் பண்ண ரேட்டு, நீங்கள் கடைசி நிமிஷத்தில் புக் பண்ணாலும் அதுவும் ரேட் இருக்குது. சில நேரங்களில் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்களாக இருப்பார், ஏதாவது இப்போ ஃப்ளைட்டில் போகணும்னா நேரம் ஏர்போர்ட்டுக்கு போயிடுவார், 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு அங்கே கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் பஸ்ஸில் ஏறுற மாதிரி லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் வேகன்சியாக இருந்ததுன்னா சீப் ரேட்டுக்கு புக் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி நடக்கும். அப்போ இது வந்து முழுவதுமாக ஒரு பிஸ்னஸாகவே மாறி போச்சு. தனியார் மயமாக்குவதனால் வரக்கூடிய விளைவுகள் நடந்த ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு இண்டிகோவில் நடந்திருக்கு. தனியார் மயமாக்குனா என்ன நடக்கும்? இதே இது அரசாங்கம் நடத்தக்கூடிய ஏர்லைன்ஸாக இருந்ததுன்னா அரசாங்கம் கொண்டு வந்திருக்க சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க வந்து உடனே எடுத்திருப்பாங்க. பெரிய அளவு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. ஆனா இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்க எதுக்காக ரத்து பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அரசோட விதிமுறைகளை பின்பற்றுவதற்காக, பாதுகாப்புக்காக நாங்க நிறுத்திருக்கோம்னு சொல்றாங்க. அவ்வளவு பாதுகாப்பு பாக்குறான் அவங்க, ஏன் உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா விஷயம் நடக்கும்? இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா, இந்த ஃபிளைட் ஆப்ரேட்டர்ஸ் இவங்க, இந்த பைலட்ஸ் இவங்க எல்லாம் ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காங்க. இவங்க ஒரு நீதிமன்றத்துக்கு போறாங்க. எங்களுக்கு வேலை நேரத்தை வந்து நிர்ணயிங்க, 8 மணி நேரம் வேலை, 2 நாள் வந்து எங்களுக்கு வந்து கேப். கண்டினியூவா ஒருத்தர் வந்து டியூட்டி போயிட்டு வந்தாருன்னா 48 மணி நேரம் கழிச்சு தான் அடுத்த டியூட்டிக்கு அவரை போடணும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு சென்னையிலேருந்து ஒரு பைலட் வந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு அமெரிக்கா போகிறாருன்னா அவர் அமெரிக்கா போய் இறங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் ஆகும். இந்த 18 மணி நேரத்தில் அவருடைய டைமிங்கே மொத்தமாக மாறி இருக்கும். அவர் இந்தியாவில் நைட் மிட் நைட்டில் ஏறியிருப்பார், அங்கே போய் இறங்குறப்ப அங்கே விடிய காலில் இறங்கியிருப்பார், அடுத்த நாளாக இருக்கும். அப்போ ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய சைக்கிளிங்கும் மாறுது, உணவு பழக்க வழக்கம் மாறுது, தூக்கம் மாறுது. திருப்பி அவர் அங்கேருந்து இங்கே கிளம்பி வர்றாருன்னு வச்சுக்கலாம், திருப்பி உடனே டியூட்டி போட்டு அவர் பார்ப்பார். ஒரு பெரிய அளவில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பெரிய ஒரு சோர்வாயிடும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு டியூட்டி முடிச்சதுக்கு பிறகு 48 மணி நேரம் 2 நாள் கழிச்சு தான் இன்னொரு டியூட்டி போடணும் அப்படின்னு சில கோரிக்கையை வச்சு அவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. எல்லா இது வந்து நீங்கள் வந்து எல்லா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கும் நீங்கள் ஒரு ஆர்டர் போடணும், எங்களுடைய உரிமைகள் அப்படின்ற மாதிரி ஒரு இது போறாங்க. முன்வைக்கிற இண்டிகோ மட்டுமா இல்லை எல்லா விமானத்துல? இது இண்டிகோ சம்பந்தம் கிடையாது. இது அந்த ஃபிளைட் பைலட்டோடைய அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அந்த பைலட்டோட அவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன, நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடுது, அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு பாஸ் பண்றாங்க. கவர்மெண்ட்ல வந்து இது பண்றாங்க, எக்ஸிக்யூட் பண்றாங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லா நிறுவனங்களும் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, இது கோர்ட் ஆர்டர் அப்படின்னு நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடுறாங்க. நீதிமன்றம் ஆர்டர் போட்டோடனே இண்டிகோல என்ன ஆச்சுன்னா, இந்த சைக்கிளிங் பிரகாரம் டியூட்டி, இந்த ரோஸ்டர்னு சொல்றாங்க, டியூட்டி போடுறதுல வந்து சிக்கல் விழுகுது. இப்போ ஒருத்தர் 2 நாள் கழிச்சு தான் திருப்பி டியூட்டிக்கு வர்றப்ப அந்த 2 நாளுக்குள்ள இன்னொரு பைலட் அவங்க ஃபுல் பண்ணணும்ல. இந்த விதி அமலுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சேயும் கூட இவங்க வேற கூடுதலான பைலட்டை வந்து அவங்க வேலைக்கு எடுக்கல, புதுசாக ஆட்களை வேலைக்கு எடுக்கல, அந்த ஷெட்யூலை மாற்றலை, பைலட்டுக்கு அந்த ஷெட்யூலை பிரித்து கொடுக்கல. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி விடுப்பு இந்த மாதிரி 2 நாள் கழிச்சு திருப்பி வரப்ப அந்த 2 நாள் கூட வர இந்த 2 நாளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான பைலட் இல்லைல்ல, பைலட் ஷார்டேஜ் ஆகும், ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படுது, ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்தம் உண்மையா போகுது. இது என்னன்னா, ஒரு ஒட்டுமொத்தமாக என்ன ஆச்சுன்னா, இந்த சட்டத்தையும் அவங்க வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு மறைமுகமா அதை வந்து அவங்க வந்து பைக்காட் பண்றாங்க. அதான் சார், இப்போ இங்க விமான சேவைன்னு பார்த்தா இந்தியாவில் இண்டிகோ மட்டும் கிடையாது, ஏர் இந்தியாவும் இருக்கு, ஸ்பேஸ் ஜெட்டும் இருக்கு. ஆனா அவங்களாம் அந்த நடவடிக்கை எடுக்கல. இப்ப இண்டிகோ மட்டும் எடுப்பதற்கான காரணம் என்ன சார்? இண்டிகோல என்னன்னா, இது ப்ராப்பரா அவங்க ஃபாலோ பண்ணல. இந்த மற்ற சேவைலாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதிகமான சர்வீஸ் இவங்க தானே பண்றாங்க. இந்தியாவில் இன்னைக்கு வந்து மோனோபுலினா இண்டிகோ தான். 2000 ஃபிளைட் ஓடுது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய மெயின் ஒரு 70% ஆபரேஷன் அவங்க தான் பண்றாங்க, ஃபிளைட் ஆபரேஷன். மக்கள் அதிகமா விரும்பி எடுக்க சேவைன்னு பார்த்தா இண்டிகோ விரும்பி எடுக்கிற சேவை அதிகமாக 60% இண்டிகோ தான் சூஸ் பண்றாங்க. இருக்கிறத வேற வழியெல்லாம் போறாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, இப்போ திடீர்னு நாளைக்கு காலையில் வந்து நான் வந்து கோயம்புத்தூர் போகணும், ஃபிளைட் பார்க்குறேன், நைட் மிட் நைட்டில் தான் ஏர் இண்டியா இருக்கு அப்படின்னு காலையில் வந்து எனக்கு 3 டைமே வந்து எனக்கு இண்டிகோ தான் இருக்கும், வேற வழி இல்லாமல் நம்ம அதெல்லாம் புக் பண்ணி ஆகணும். சரிங்க, கேள்வி ஒன்ஸ் இண்டிகோல போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் அதோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு. அதான் சார், இப்போ எங்கிட்ட ஒரு பிஸ்கெட் இருக்கு, நான் உடைச்சு ஒரு இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா எறும்பு சுற்றி அந்த இடத்துல வந்துடும். அதே பிஸ்கெட்டை எடுத்து நான் உடைச்சி 4 பக்கம் வச்சேன்னா 4 பக்கம் எறும்பு வரும், அந்த இடத்துல ஒரு கூட்டம் வராது. அப்போ ஏன் அரசு இது வந்து பார்க்கல? ஒரு சேவை மட்டும் அதிகமாக மக்கள் பயன்படுத்துறாங்கன்னா அப்போ அந்த சேவை கண்டிப்பாக ஒரு நாள் இது மாதிரி டிமாண்ட்ல வந்து நிற்கும், கவர்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு, இந்த மோனோபுலி அப்படிங்கிறது வந்து இது ஒரு பெரிய ஆபத்து, ஒரே இடத்தில் அதிகார குவியல் இருக்கக்கூடாது. இப்போ அதுதான் சிக்கல். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ ரயில்வே ஸ்டேஷன் மெயின்டெனன்ஸ்லாம் ப்ரைவேட்டை கொடுத்துருக்காங்க சில மெயின்டெனன்ஸ். இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு நாள் திடீர்னு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, ரயில்வே ஸ்டேஷன் வாசப்படில் உட்காந்து என்ன நடக்கும்? பொருளாதாரம் அப்படி கீழே வந்துடும். ரைட், அது ஒரு கீழே அவதிப்படுவாங்க. அதே மாதிரி தான் மொபைல் சர்வீஸ். இன்னைக்கு முதல்ல வந்து ஏர்டெல் இருந்துச்சு, ஏர்செல் இருந்துச்சு, கட்ச் இருந்துச்சு, பிஎஸ்என்எல் கவர்மெண்ட்டும் இருந்துச்சு. இன்னைக்கு யார் இருக்கான்னா ஏர்டெல்லும் ஜியோவும் தான் மோனோபுலியா இருக்கிறாங்க.
ஏர்டெல் இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துக்கு பறிச்சுக்கின்னு கிடக்கு. இப்போ ஒரு காலத்துக்கு ஏர்டெல்லும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஜியோ தான் மோனோப்புலியாரும். ஜியோ நினைச்சு ஒரு நாள் ஜியோ ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியனோட டெலிகம்யூனிகேஷன் ஆஃப் ஆயிடும். இது ஒரு பெரிய ஆபத்து. நீங்க வந்து இது ஒருத்தருக்கு கொண்டு மொத்தமாக கொடுக்கறது, தனியார் மயப்படுத்துவது, இதெல்லாம் சிக்கல். இண்டிகோ ஏறக்குறைய அவங்க வந்து அரசாங்கத்துக்கு ஒரு வழி இல்லாம பணி வச்சு அந்த சட்டத்தை வந்து இப்ப நீங்க வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க, கவர்மெண்டே சொல்றாங்க. அதாவது இந்த சட்டம் வந்து உங்களுக்கு நாங்க தளர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. தளர்த்தப்பட்டா என்ன அர்த்தம்? நாங்க பயந்துட்டோம். தனியார் நிறுவனத்திற்காக அரசாங்கம் இறங்கி வந்திருக்கு. இது வெக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? கண்டிப்பாக இது ஒரு சாம்பிள். இது எல்லா துறைக்கும் நடக்கக்கூடிய ஆபத்து இருக்கு. ஒரு சவால் நம்ம எடுத்துக்கலாமா? சவாலா இருக்கணும், எச்சரிக்கையா எடுத்துக்கணும். சவால் கூட வேணும், ஒரு எச்சரிக்கை. இது நாளைக்கு டெலிகம்யூனிகேஷன் நடக்கும். இந்த இபிஐ தனியார் மயமாக்குவதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பறக்க தகவல் இருக்கு. தனியார் மயமாக என்ன பண்ணுவீங்க? அவன் ஸ்ட்ரைக் பண்ணா ஒட்டுமொத்தம் இருட்டா போயிடும். டெலிகம்யூனிகேஷன் ஸ்ட்ரைக் பண்ணா ஒட்டுமொத்தம் ஃபோன் ஒரு காரணம் சொன்னாங்க, வந்து கவர்மெண்ட் விஷயத்தை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி மாத்தி. இந்தியா உலகத்துல 150 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு சொந்தமா ஒரு ஃபிளைட் சர்வீஸே இல்ல. ஆனா நம்மளை விட சின்ன நாடு சிங்கப்பூர், அவங்களோட சொந்தமா எல்லா நாடும் இருக்கு. சிங்கப்பூர்ல, ஜப்பான் கிட்டயும் இருக்கு. ஒரு சின்ன தீவு நாடு, மாலத்தீவுன்னு ஒரு சின்ன தீவு நாடு, அதுல இருக்கு. எல்லா நாடுகள்லயுமே இருக்கு. இத்தனை பேர் பாப்புலேஷன் 140-150 கோடி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல இது வந்து தனியார் மயம் ஆக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். தனியார் மயம் ஆக்குவதால் வரக்கூடிய சிக்கலின் ஒரு சாம்பிள் தான் இன்னைக்கு இண்டிகோடைய பிரச்சனை. சார் எனக்கு இன்னொரு கேள்வி சார். இப்போ இருக்கிற சேவைகளை எல்லாம் வந்து நம்ம பிரைவேட்டா கொடுக்குறோம். ஓகே, ஏர் இந்தியான்னு ஒன்று இருந்தது, அது அரசு கிட்ட மட்டும் தான் இருந்துச்சுங்களே. அவங்களே டாடா குழும வித்துட்டாங்க. அப்போ இங்க இங்க எப்படி ஒரு விஷயத்த பார்க்கணும்னா, என்னால விமான சேவை நடத்த முடியலையா? அதுக்கு என்ன காரணம்? நடத்த முடியலையான்னா இல்ல, அரசாங்கம் வந்து எல்லாமே நடத்துது. அதான் ஏன் இதை நடத்த முடியல? வசூல் பண்றாங்களே, டாக்ஸ் வந்து கரெக்டா வசூல் பண்ணிடுறாங்களே. ஜிஎஸ்டி போடுறீங்க, எஸ்டிடி போடுறீங்க, என்னென்ன டாக்ஸோ போடுறீங்க, இன்கம் டாக்ஸ் வசூல் பண்றீங்க. ஒருத்தவங்க பேங்க்ல போய் 1 லட்ச ரூபா பணம் எடுத்து கரெக்டா பிடிச்சிருங்க, 1 லட்ச ரூபா எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கரெக்டா இருக்கு. அப்போ ஒரு அரசாங்கம் நினைச்ச இத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஏர் இந்தியாங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு. எத்தனை வருஷமா அரசாங்கம் தான் நடத்திட்டு இருந்துச்சு, வெற்றிகரமா தானே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஏன் நீங்க தனியார் மயமாக்குனீங்க? அப்ப இது வந்து அரசாங்கத்தினுடைய குறைபாடாக தான் நம்ம பார்க்கணும். இதில் பாதிக்கப்படுறது யாருன்னா பொதுமக்கள், இந்தியாவினுடைய வருமானம், பொருளாதாரம் எல்லாம் பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு இந்த கடந்த இந்த 4 தேதியிலிருந்து நீங்க கணக்கு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுதுன்னா, ஒரு வாரமாக வெளிநாட்டு பயணிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சி வரும். வெளிநாட்டு பயணிகள் உள்ள வந்தால் தான் நம்ம அந்நிய செலாவணி உள்ள வரும். இப்போ வெளிநாட்டில் இருந்து இந்த அடுத்த வாரம் இந்தியாவுக்கு டூர் போகலான்னு ஒருத்தர் பிளான் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்க. லண்டன்ல இருந்தோ, அமெரிக்கால இருந்தோ, ஜெர்மன்ல இருந்தோ, நியூசிலாந்து இருந்தோ, ஆஸ்திரேலியால இருந்தோ, இந்தியாவில இருந்து இப்போ ஃபிளைட் சர்வீஸ் ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்கு, போகாதீங்க, என்ன பண்ணுவீங்க? முடியாது. கேன்சல் பண்ணிடுவான். பெரிய அளவில் நமக்கு ஒரு பொருளாதார இழப்பு, மக்கள் சிரமம். இன்னைக்கு வந்து லக்ஸுரி மட்டும் கிடையாது, அவசர தேவைகளுக்கு பயன்படுத்த முடியல. ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி, இம்மீடியட்டா நாளைக்கு காலைல போய் நான் சர்ஜரி பண்ணாகணும், நாளைக்கு காலைல டியூட்டியில் சேர்ந்தாகணும், ஒரு எக்ஸாம் எழுதி ஆகணும், என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த பிரச்சனை ஒருத்தர் சொன்னா, எக்ஸாம் எழுதுக்கா நான் பாட்னா போறேன், ஆனா இப்போ விமான சேவை ரத்து ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுன்னு கேட்கிறேன். இதுதான் வந்து அரசாங்கத்தினுடைய குறைபாடுகள். விமான போக்குவரத்து அமைச்சர் என்ன சார் பண்றாரு? விமான போக்குவரத்து துறை எதுக்கு அமைச்சரா இருக்காரு? அதான் சார் கேக்குறேன். எல்லாமே பிரைவேட் இல்ல, அமைச்சகம் கவர்மெண்ட். இந்தியாவில் வந்து சொந்தமா நமக்கு வந்து ஃபிளைட் சர்வீஸ் கிடையாது, ஏர்போர்ட் கிடையாது, ஆனா அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. எதுக்கு இருக்கிறாரு? மக்கள் கேள்வியா இருக்கு. மக்களுடைய கேள்வி அதுதான். இப்ப நீங்க ஒரு ஃபிளைட் சர்வீஸ் ஓடிட்டு இருக்கு, அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் தான் பரவாயில்ல. ஏர்போர்ட் முதல் கொண்டு நீங்க தனியார் கொடுத்துட்டீங்களே, நிர்வகிக்கிறது தனியார் தானே. அப்படிங்கும் போது எப்படி அதுக்கு ஒரு ஏன் அமைச்சர் இருக்கிறாருன்ற மாதிரி தான் நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இது ஒட்டுமொத்தமாக தனியார் மயமாக்குவதற்காக வரப்படக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணியை அடிச்சிருக்கு. இது எல்லா துறைகளுக்கும் அடுத்து நடக்கும். டெலிகம்யூனிகேஷன் நடக்கும், ரயில்வேஸ்ல நடக்கும், எல்லா துறையிலும் நடக்கிற பொழுது ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வரும். அரசாங்கம் இதை ஒரு பாடமா எடுத்துக்கணும். இது ஒரு பாடமாக எச்சரிக்கை மணி அடிச்சிருக்கு. அது எடுத்துக்கணும். அப்பாவி மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு மக்கள் கதற காட்சி, கோபப்படுற காட்சி, அழுகிற காட்சிகளை பார்க்கிறோம். மக்களுடைய வேதனையை இப்படித்தான் ஒரே நாள்ல 21 நாள் லாக்டவுன் போட்டாங்க. நடந்தே போய் பல பேர் செத்து போனாங்க. ஒரே நாள் 500 செல்லாதுன்னு போட்டாங்க. பேங்க் வாசப்பில் நின்று பல பேர் செத்து போனாங்க. இப்படி ஒரு திட்டங்களை கொண்டு வர்றப்ப பலதையும் யோசிச்சு செய்யணும். எடுத்தோம் கவிழ்த்தோங்கிற ஒரு விஷயங்களை பண்றப்ப இந்த மாதிரியான சிக்கல் வருது. சார் இப்போ இண்டிகோட சிஇஓ பீட்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படிப்படியா இயல்பு நிலை திரும்பும், நாங்கள் அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க வந்து இப்போ இமீடியட்டாக வந்து ரெக்யூர்மெண்ட் எடுக்கணும், பைலட்ஸ் எடுக்கணும். இனிமேல் இந்தியா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடும் மக்கள் மத்தியில்.
ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க இண்டிகோல டிக்கெட் புக் பண்ணுறதை குறைப்பாங்க. ஆனா முதலாளிக்கு ஒரு நம்பிக்கை வந்துரும்ல சார், நம்மளை விட்டா இங்க ஆள் கிடையாது அப்படி. ஆமாம், இது முதலாளிக்கு நம்பிக்கை வரும். அரசாங்கம் இதை ஒரு கவனமாக எச்சரிக்கையாக எடுத்துக்கணும். எங்களை விட்டு ஆள் கிடையாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நிற்குது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குமாங்கிறது தெரியல. இப்போ அமெரிக்காவில் ஒரு சம்பவம் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. என்னன்னா அங்கே வந்து ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காரு. அங்கே யார் ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க பைலட்டு ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க. சம்பளம் கொடுக்க முடியல, சம்பளம் கொடுக்காம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு, ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காரு. ட்ரம்ப் வந்து கவர்மெண்ட் ஷட் டவுன் பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா சம்பளம் போட முடியல. அரசாங்க பைலட்டாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பைலட்ஸ்க்கு சம்பளம் போட முடியல. அப்போ அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அங்கேயும் பெரிய கியூ நிற்குது. அது அரசாங்கத்தை எதிர்த்து அங்கே அரசாங்க ஊழியர் நடத்தக்கூடிய போராட்டம். இங்கே என்ன நடக்குது? இங்கே தனியார் அமைப்பு அரசாங்கத்தோட மோதிக்கிட்டு இருக்கு. இவர்களுடைய குறைபாடுகள் ஒட்டுமொத்தம் முடங்கி போயிருக்கு. இந்தியாவினுடைய பொருளாதாரம் முடங்கி போயிடுச்சு, வருவாய் முடங்கி போயிடுச்சு, முக்கியமான பிரச்சனைகள் தேக்கத்தில் இருக்கு. ஒரு பெரிய ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. சார் என்னோட லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ இந்த விமான சேவை முடக்கம் இதுக்கும் புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, இது ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு உங்க பதில் என்ன சார்? இல்ல, அதுக்கு தொடர்புலாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேஜர் கச்சா எண்ணெய் சப்ளையராக இருக்கிறாங்க, ரொம்ப சீப்பாக வாங்குறாங்க. இன்னொரு கூடுதல் தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்கே வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் ரொம்ப மற்ற நாடுகளில் வாங்குறத விட கம்மியாக வாங்குறோம். ஆனால் பொதுமக்களுக்கு அந்த மாதிரியான கம்மியாக நம்ம குறைச்சி கொடுக்கல. நம்மளும் அதே 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம், 90 ரூபாய்க்கு தான் டீசல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ மட்டும் கிடையாது, கொரோனா காலத்திலேயே வந்து உலகம் முழுவதும் முடங்கி போயிருக்க நேரத்தையும் நம்ம வந்து அவ்வளோதான் டீசல் போட்டோம், இப்பயும் போட்டிருக்கோம். இப்போ மேஜர் பார்ட்னராக இன்னைக்கு நம்ம பெட்ரோல் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நாடாக ரஷ்யா இருக்கு. இப்போ அதுக்கும் இதுக்கும் பெருசா தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியல. முழங்காலம் எதுக்கு முடிச்சு போடுறாங்க. இது வந்து அரசியல் ரீதியான பார்வையா பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா இது ரொம்ப குறைந்த விலைக்கு வாங்குறதுனால பொதுமக்களுக்கும் கொஞ்சம் 10 ரூபாய் இருந்தால் குறைச்சி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி சார். இண்டிகோ சேவை திடீர்னு ஸ்டாப் பண்ணது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு வந்து முன்கூட்டி வரும் ஒரு அவேர்னஸ், அதுல இருந்தாச்சும் இந்தியா வந்து கொஞ்சம் முழிச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.